1908இல் விஞ்ஞானி சார்லஸ் ஹாவர்ட் ஹிண்டன் முதலில் டெசராக்ட் என்ற சொற்றொடரை உருவாக்கினார். அவர் 4வது பரிமாணத்தை கற்பனை செய்ய ஒரு கல்வி முறையையும் உருவாக்கினார். அதனால் ஜியாமெட்ரி உலகம் அதிர்ச்சியடைந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தன்னுடன் நேரம் எனும் 4வது பரிமாணத்தை கொண்டு வந்தது. இதனால் ஸ்பேஸ் டைம் என்ற புதிய கருத்து தோன்றியது. இது டெசராக்ட் கொள்கையின் அடித்தளமாக மாறியது. பல விஞ்ஞானிகள் நேரத்தை ஒரு தனித்த பரிமாணமாக காண்கிறார்கள். அதில் பயணம் செய்வது, எதிர்காலத்துக்கு போவது போன்ற கருத்துக்கள் டெசராக்டுடன் இணைக்கப்படுகின்றன. ஒரு புள்ளியிலிருந்து கோடு, கோட்டிலிருந்து சதுரம், சதுரத்திலிருந்து கனசதுரம், அதிலிருந்து ஹைப்பர் கியூப். ஒவ்வொரு பரிமாணமும் புதிதாக உருவாகிறது. இது பரிமாணங்களின் கட்டிடவியல் போன்றது. மனித மூளை 3 பரிமாணத்திற்கே பழகியிருப்பதால் 4வது பரிமாணத்தை உணர்வது கடினம். சிலர் சினிஸ்தேஷியா போன்ற நிலைகளில் மட்டும் 4D அனுபவம் உணரலாம் என கூறுகின்றனர். நிக்கோலா டெஸ்லா பல மின்சார அலைகளை பயன்படுத்தி 4வது பரிமாணத்தை தொட முயன்றதாக பதிவுகள் கூறுகின்றன. அவரது டைம் அண்ட் எனர்ஜி ஃபீல்டு கோட்பாடுகள் இன்னும் மர்மம். 1943இல் நடந்ததாக கூறப்படும் பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் டெசராக்ட் கருத்துடன் தொடர்புடையது. ஒரு கப்பல் அதர்வாக்கப்பட்டது என்று கூறப்படும் அந்த சோதனை இன்னும் புதிராகவே உள்ளது. இன்றைய பிசிக்ஸில் டெசராக்ட் குவாண்டம் ஃபீல்ட், ஸ்ட்ரிங் தியரி மற்றும் மல்டி டைமென்ஷனல் பிசிக்ஸில் முக்கிய பங்காற்றுகிறது. இது உலகத்தின் உருவாக்கத்தை காட்டும் ஒரு கணித நிழல் எனலாம். டெசராக்ட் கோட்பாடு ஸ்பேஸ் டைமை மடக்கி பயணம் செய்யும் எண்ணத்துக்கு ஆதாரம் அளிக்கிறது. இது வர்ம்ஹோல் கற்பனைகளுக்கான அடிப்படை விதை எனலாம். 1960களில் விஞ்ஞானிகள் 3D மாதிரிகளை பயன்படுத்தி டெசராக்டை காண்பிக்க முயன்றன. அதன் ப்ரொஜெக்ஷன்கள் ஒரு கியூபின் உள்ளே இன்னொரு கியூப் போல தோன்றியது.